ஹலோ எவரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 23/7/2024 டியூஸ்டே. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு முறை மெரிட் லிஸ்ட் நீட் யூஜி 2024 அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது மாறுமா, எதனால் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியும். இருந்தாலும் இன்றைக்கான ஹியரிங் நீட் யூஜி 2024 மதிப்பெண் பட்டியல் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை மாறுமா அப்படிங்கிற தகவலை இன்று மதியம் 12 மணிக்குள் 23/7/2024 மதியம் 12 மணிக்குள்ளே ஐஐடி டெல்லி ப்ரொஃபஸர் டீம் இதை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்த அந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வில் மெரிட் லிஸ்ட் சேஞ்ச் தேர்ட் டைம் ஃபார் நீட் யூஜி. ஃபிசிக்ஸில் அந்த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கிற கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் கொடுக்கலாமா, அதாவது ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் போட்டிருந்தவங்களுக்கு மார்க் கொடுக்கலாமா, இல்லை அதை ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதுக்காக 3 பேர் கொண்ட குழு ஐஐடி டெல்லியிலேருந்து 3 மெம்பர் பேனல் டிசைட் ஆன் விச் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி மதியம் 12 மணிக்குள்ளே சொல்ல போகிறாங்க. இதில் என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் துஷார் மேத்ரா சேஸ் ஓவர் 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஆஸ் பர் த நியூ சிலபஸ். அப்போது தேர்வு எழுதிய 23.0 மாணவர்கள், அதில் 9 லட்சம் மாணவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நியூ சிலபஸில் 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நியூ என்சிஆர்டி சிலபஸில் இருக்கிற ஆப்ஷனை டிக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 4.2 lakhs சூஸ் த ஆன்சர் டீம்டு கரெக்ட் ஆஸ் பர் த ஓல்டு டெக்ஸ்ட் புக். அப்போது என்சிஆர்டியினுடைய பழைய சிலபஸிலேருந்து 4.2 லட்சம் மாணவர்கள் விடையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த கன்ஃபியூஷனுக்கு ஐஐடி டெல்லி கொடுக்கக்கூடிய அந்த பதிலில் தான் பழைய என்சிஆர்டிக்கு மட்டுமே மதிப்பெண் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இந்த புதிய என்சிஆர்டிக்கு மதிப்பெண் கொடுக்க போகிறாங்களா, இல்லை 2க்குமே பழையபடியே மார்க் இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு தான் தெரிய போகுது. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுதான் இன்றைக்கான நியூஸ் அப்டேட். நியூஸ் நேற்றுக்கே வந்துட்டாலும் கூட செய்தித்தாள்களில் இதுதான் இன்றைக்கான நீட் தொடர்பான செய்திகளாக இருக்குது. 4 marks at stake மே ஆல்டர் ஆர்டர் ஆஃப் மெரிட். அப்போது இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா இதே மதிப்பெண் மெரிட் லிஸ்ட்டில் இருக்க போகுதா, இல்லை மீண்டும் அந்த ஒரு கேள்விக்காக மதிப்பெண் குறைக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றின தெளிவு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நீட் ஆஸ்பிரன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. வாட் வாஸ் த கொஸ்டின், அந்த சந்தேகத்துக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நேச்சுரல் ஆஸ் தே கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ். ஏட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேபிள் அண்டு எமிட் தேர் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 1 and 2 இஸ் இன்கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 1 இஸ் இன்கரெக்ட் அண்டு 2 இஸ் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 1 and 2 ஆர் போத் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் அப்படிங்கிறது 1 and 2 ஆர் போத் கரெக்ட். இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஓல்டு என்சிஆர்டியை வச்சு ஒரு சிலர் டிக் பண்ணியிருக்காங்க, நியூ என்சிஆர்டியை வச்சு ஒரு சிலர் டிக் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் 2 ஆப்ஷனுக்குமே மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மே 5 எழுதின அந்த தேர்வுக்கு மதிப்பெண் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி
ஐஐடி அந்த 3 மெம்பர்ஸ் பேனல் என்ன சொல்ல போகிறாங்க, அதனை பொறுத்து இந்த மதிப்பெண் பட்டியலில் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஹியரிங் 23ஆம் தேதி 23rd ஜூலை 2024 காலை 10 மணி முதல் 10:30 மணி முதல் த ஹியரிங் வில் பி started at 10:30 AM. Reports about the yesterday's hearing can be read அப்படின்னு அப்டேட் வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி 10:30 மணியிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் நீட் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ளது. அது தொடர்பாக நம்மளுக்கு எந்த ஒரு செய்தி கிடைச்சாலும் உடனுக்குடனாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது தமிழ் செய்தி. பகல் 12 மணிக்குள் இந்த ஐஐடி குழு நிபுணர் குழு என்ன பண்ணணும், அதுக்கான அந்த சந்தேகத்துக்குரிய 2 பதில்கள் கொண்ட ஒரு கேள்விக்கு எது மிகச்சரியான விடை, இல்லை 2மே சரியா அப்படிங்கிறத அறிக்கையை இன்று மதியம் 12 மணிக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். நீட் முறைகேடுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 30க்கும் மேற்பட்ட மனுக்கள் இன்றைக்கி, அதாவது நேற்று வந்தது, அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி 10:30 மணிக்கு. அது மட்டும் இல்லாமல் மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண டெல்லி ஐஐடி நிபுணர் குழு ஆலோசனையை கேட்க முடிவு செய்யப்படுகிறது. அதன்படி இந்த கேள்விக்கான சரியான விடையை வகுக்க நிபுணர் குழுவை அமைத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்று ஜூலை 23 பகல் 12 மணிக்குள் அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக டெல்லி ஐஐடிக்கு தகவல் தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் பதிவாளர்களை, அதாவது கோர்ட்டினுடைய ரெஜிஸ்ட்ரார்கிட்ட நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கை இன்று 23 காலை 10:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை பொறுத்து இன்றைக்கி இந்த மதிப்பெண் பட்டியலில் நீட் யூஜி 2024 ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை மாறுமா, இல்லை அப்படியே இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென், bye, see you, have a nice day and thanks for watching.